ஓம் ஸ்ரீ லலிதா மகா திரிபுர சுந்தர்யே நமக. 146வது நாமா நிஷ்பிரபஞ்சா. நிஷ்பிரபஞ்சா, இந்த பிரபஞ்சத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டவள். இப்போ நம்ம வாழற இந்த உலகம், நம்ம என்ன சொல்றோம், நம்ம பிரபஞ்சத்துல தான் வாழறோம். நம்ம கண்ணுக்கு எதுக்க தெரியறது மட்டுமே பிரபஞ்சம்னு எடுத்துக்க கூடாது. நமக்கு கண்ணுக்கு தெரியாத உலகம், உயிர் வகைகள் எல்லாம் இருக்கு. அப்போ எல்லா இடத்திலும் வியாபித்துள்ள அகில அண்டங்கள், அனந்த கோடி அந்த உயிர் வகைகள், இவை எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருப்பவள் தான் அன்னை பராசக்தி. அப்படி ஆதாரமா இருந்தாலும் அவள் பிரபஞ்சமாக இருக்கவில்லை. இந்த பிரபஞ்சத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டவள். இது எப்படி சொல்லலாம்னா, ஒரு கயிறு சுருண்டு கிடக்கு. நமக்கு அதை பார்க்கும்போது என்ன தோன்றது? பாம்பா தெரியறது. ஆனா அது உண்மையிலே பாம்பு கிடையாது, கயிறு. அது வெளிச்சம், மங்கிய வெளிச்சத்துல அந்த சுருண்டு கிடக்கிற அந்த கயிறு பாம்பா தெரியறது. அப்போ அது பாம்பா தோற்றமளிக்கிறது அப்படின்னா அதற்கு ஆதாரமா இருக்கிறது அந்த கயிறு. ஆனா பாம்பா அது தெரியறதுன்னா அது பாம்பு இல்லை, கயிறுங்கிறது நம்மளுக்கு தெரியாது முதல்ல. அதுக்கப்புறம் தெரியும் போதும் அப்போ அதுக்கு ஆதாரமா இருக்கிறது அந்த கயிறு. அப்போ அந்த பாம்பு அப்படிங்கிற நம்மளோட பார்க்கிற கண்ணு மூலமா தெரிகிற அந்த கற்பனையை வச்சு அது பாம்பா அப்படின்னு சொல்றோம். அது அந்த கயிறை. இன்னொரு இதை சொல்லலாம்னா, இந்த வானவெளி எப்படி இருக்கு? நீளமா நம்மளுக்கு காட்சி தெரியறது. ஆனா அந்த வெட்ட வெளி அதுக்கு நிறமே கிடையாது. ஆனா நமக்கு கண்ணுக்கு காட்சி எப்படி தருது? நீல நிறமா. அப்ப இல்லாத நீல நிறம் அந்த வெட்ட வெளியில நம்மளால பார்க்கப்படுகிறது. அப்படி ஆதியும் அந்தமும் உடைய அந்த பிரபஞ்சம், ஆதியும் அந்தமும் இல்லாத அந்த அம்பிகை மேல நம்ம சொல்றோம். ஆனா அவள் உண்மையிலே இந்த பிரபஞ்சத்திற்கு அப்பாற்பட்டவள். அவள் இந்த பிரபஞ்சமா காட்சி கொடுத்துட்டு இருக்கான்னு நம்மளுக்கு தோற்றம் அளிக்கிறது. ஆனால் அவள் உண்மையிலே அவள் அவளாகத்தான் இருக்காள், தன்மயமாக இருக்கிறாள் அந்த அம்பாள். அதனால அவள் நிஷ்பிரபஞ்சா அப்படின்னு சொல்லப்படுறா. அடுத்த நாம நிர் ஆஸ்ரயா. ஆசிரியம் அப்படின்னா ஆதரவு. அந்த ஆதரவு இல்லை அவளுக்கு. எதனால பார்க்கலாம். இந்த ஆசிரியம் அப்படின்னு சொல்ல போனா அதுக்கு இருக்கும் இடம் சொல்லலாம், தங்கும் இடம் சொல்லலாம், இல்லை அது ஏதாவது ஒன்று ஏற்கிறது தன்மை இருந்துன்னா அது அப்படிலாம் நம்ம சொல்லலாம். இப்போ உதாரணம், ஒரு துணி இருக்கு. அந்த துணி மேல ஒரு சாயத்தை நம்ம ஏற்றுறோம் இல்லையா? அப்போ அந்த சாயத்துக்கு ஆதாரமாக இருக்கிறது என்னது? துணி. அந்த துணி இருந்தால்தான் அந்த சாயத்தை ஏற்ற முடியும். அதே மாதிரி தான் இந்த அம்பிகை இந்த பிரபஞ்சத்துக்கோ அதில் உள்ள உயிர் வகைகளோ அவள் ஆசிரியமானவள் இல்லை. அதாவது அவள் அதற்கு காரணமா இல்லை. கண்ணாடியில நம்ம ஒரு பிம்பத்தை பார்க்கிறோம். இந்த பிம்பம் தெரியறதுக்கு காரணமா இருக்கு கண்ணாடி. ஆனா அந்த கண்ணாடி அந்த பிம்பத்தை அது ஒரு பால் வாங்கிக்கிறதா? இல்லையே. நம்ம மறைஞ்சிட்டோம்னா கண்ணாடி அப்படியே வெறுமையா இருக்கும். நம்ம திருப்பி பார்த்தோம்னா நம்மள பிம்பத்தை பிரதிபலிக்கிறது. அப்போ அது நம்மளோட பிம்பத்தை அது வாங்கிக்கிறது இல்லை. அப்போ பிம்பத்துக்கு இருப்பிடம் போல, தங்கும் இடம் போல அது தோற்றம் அளிக்கிறது இந்த கண்ணாடி. உண்மையிலே அது இருப்பிடம் இல்லை, அது தங்கும் இடமும் இல்லை. இப்போ இந்த அகில அண்டங்களுக்கு எல்லாம் இருப்பிடமாக அந்த அம்பிகையை நாம தென்படுகிறாள். நம்ம பார்க்கிறோம், நம்ம கண்ணுக்கு அப்படி தெரியுது. ஆனா அவள் தனக்கு புறம்பாக வேறாக உள்ள எதையுமே அவள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவளுக்கு புறம்பாக ஒன்றுமே இல்லை. இதுதான் உண்மை. அதனால அவள் நிர் ஆஸ்ரயா அப்படின்னு சொல்லப்படுறா. இன்னொன்னு அடுத்த நாம நித்திய சுத்தா. எப்பொழுது சுத்தமாக இருக்கக்கூடியவள். நம்ம ஒரு பொருள் சுத்தமா இருக்கு, அதுல ஏதாவது ஒண்ணு கலந்துருத்துன்னா அது உடனே அசுத்தமாயிடுறது. அது அசுத்தமாயிடுத்து அப்படின்னு நம்ம அதை சொல்லிடுறோம். அது வேண்டாம், அதுல தூசி விழுந்துருத்து, வேண்டாம், அது சாப்பிட வேண்டாம்
அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப ஏதாவது ஒன்று வந்து சுத்தமானதுல இருக்கும்போது ஏதாவது ஒரு விழுந்துருச்சுன்னா அது அசுத்தம்னு நம்ம சொல்றோம். அப்போ ஏதாவது ஒரு புறமா ஒரு தூசி அல்லது ஏதாவது ஒரு பொருள் வந்து இந்த சுத்தமா இருக்கிற பொருளோட சேர்ந்ததுன்னு வச்சுக்கோ, அப்போ அது சுத்தமா இருக்கிறது வந்து அசுத்தமா மாறிடுறது. அப்போ அது தன்னாவே ஒரு சாதம் இருக்கு. சாதம் சாதமாவே இருந்தா அது சாதமா தான் இருக்கும். அதுல ஏதாவது ஒன்று கலந்து விட்டதுனால் அது வந்து அசுத்தமாகி விடுறது. அதனால தான் அம்பாள் வந்து எப்பொழுதுமே எந்த இதுவுமே அவளை எதுவுமே செய்வதில்லை. அவள் வந்து அவளாகவே காட்சியளிக்கிறாள். எந்த விதமான பொருட்களும் அவளை அசுத்தப்படுத்துவது முடியாது. அதனால அவளுக்கு புறம்பா எது ஒரு பொருளும் இல்லை. நிர்ஆசிரியா பார்த்தோம். அதே மாரி தான். அதே மாரி நித்திய சுத்தா. அவளுக்கு புறம்பா எதுவுமே இல்லாத போது, எது வந்து அவள வந்து அசுத்தப்படுத்தும்? அவள் எந்த கோலத்துல காட்சி தந்தாலும், அவளுக்கு புறம்பாக வந்து எதுவுமே வந்து அவளை சேருவது இல்லை. அப்படி அவளை சேருவதற்கான பொருள் ஒன்றுமே இல்லை. அதனால அவள் நித்திய சுத்தா. எப்பொழுதும் அவள் அவளாகவே இருக்கிறாள். சுத்தமாகவே இருக்கிறாள். வேறு எந்த ஒரு இதுவுமே அவளை சேருவது இல்லை. அடுத்த நாமா நித்ய புத்தா. நித்ய புத்தா 149வது நாமா. புத்தா புத்தி எப்பொழுதும் வந்து எப்படி இருக்கலாம்? பேரறிவு ஸ்வரூபம் அவள். அப்படியே சுடர் விட்டு பிரகாசிக்கின்றாள். அவள் வந்துட்டு சித்தக்னி குண்டா அப்படிங்கிற அந்த அறிவு சுடரில் தோன்றியவள் தான் நம்ம முதல்ல பார்த்தோம். அப்போ எப்பொழுதுமே அவள் வந்து பேரறிவு ஸ்வரூபம். நம்ம இருக்கோம் அப்படின்னு ஒரு இது தெரிஞ்சுன்னா நம்ம ஆத்மாவுக்கு அது தெரியும் நாம இருக்கோங்கிறது இல்லையா? அது தன்னைத்தானே அறிஞ்சுக்கும். இப்போ நம்ம ஒரு கோவில்ல விளக்கு வச்சிருக்கோம். அது வந்து என்ன சொல்றோம்? அது நந்தா விளக்குன்னு சொல்றோம். அணையா விளக்கு, தூண்டா விளக்கு அப்படின்லாம் சொல்றோம். இப்ப அது வந்து அணையா விளக்குன்னா, அது அணையாம அதுக்கு ஒரு எண்ணெய விட்டுட்டே இருந்தோம்னா, அது அணையாமயே இருக்கும். அது அப்படியே தூண்டாம அப்படியே மெதுவா எரிஞ்சுட்டே இருந்ததுன்னா, தூண்டா விளக்கு. அது உள்ள மூல இது கிட்டக்க இருக்கும்போது வந்து அது வந்து அணையா விளக்கு, தூண்டா விளக்கு, நந்தா விளக்கு. அது எப்பொழுதுமே பிரகாசிச்சு கொண்டே இருக்கும். அப்போ நித்தியமா இருக்கிறதுக்குள்ள அதுக்கு வந்து ஒரு ஒரு விழிப்பு இருந்துட்டே இருக்குங்கிறதுங்க அதான். எப்பவும் எரிஞ்சுட்டே இருக்கும் அந்த தீபம் வந்து. நம்மளே இப்ப தூங்குறோம். தூங்கும்போது என்ன செய்யறோம்? நம்மளுக்கு எதுவுமே தெரியாம சொல்லுவோம் இல்லையா? அப்படி ஒரு தூக்கம். என்ன இப்படி தூங்குறான்? சவம் போல கிடக்கானே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த உறக்கத்துல இருக்கும்போது நம்மளோட உடல் உள்ளமெல்லாம் ஒடுங்கி போறது. ஆனா உணர்ச்சி அற்று போகின்றன. அதனால ஆத்மா வந்து உறங்குமா? உறங்காது. அந்த உடல் வந்து என்ன பண்றோம்? நல்லா ஆழ்ந்து தூங்கினா ஒருத்தருக்கு வந்து ஒரு தொடுதல் உணர்ச்சி கூட தெரியாது. அவ அப்படி அடிச்சுப்பட்ட மாரி தூங்குறா அப்படிம்பா. ஆனா ஆத்மாக்கு தெரியும் அது வந்துட்டு. அதனால அது வந்து நித்திய ஜாக்கிரத அவஸ்தை அப்படிங்கிறது அத சொல்லலாம். இப்ப அம்பாள் எப்படி இருக்காளாம்? முற்றிலும் ஆத்மஸ்வரூபம் அவள். அதனால அவளுக்கு வந்து ஆத்மஸ்வரூபம் ஒரு பொழுதும் அவளை விட்டு நீங்குவதே இல்லை. எப்பொழுதும் என்னது? வால் அறிவு வடிவம். வால் அறிவு தொழாது அப்படின்னா வள்ளுவர் சொல்லியிருக்கார். அப்பேற்பட்ட அறிவு ஸ்வரூபமா இருக்கக்கூடியவள். பேரறிவு ஸ்வரூபம், பேரறிவு பொருள், பேர் உணர்வு எல்லாமே அவள்தான். அறிவு வடிவம், பேரறிவு பொருள், பேர் உணர்வு எல்லாமே அம்பிகை இருக்கிறதுனால, அவள் வந்து நித்திய புத்தா அப்படி என்று சொல்லப்படுகிறாள். அதுக்கு அடுத்த நாமா 150வது நாமா நிர் அவத்யா, நிரவத்யா அப்படின்னு சொல்றோம். நிர் அவத்யா, நிரவத்யா, நிர் அவத்யா. அவத்யம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா குற்றம் ஒன்றும் இல்லாதவள். அவளுக்கு நம்மளுக்கு ஏதாவது ஒரு சிறுமை இருந்ததுனால் அது வந்து குற்றம். அஞ்ஞானத்திலிருந்து ஏதாவது ஒரு சிறுமை வந்ததுன்னா அது வந்து குற்றம். ஏதாவது ஒரு பொருளை நம்ம போற்றுவதற்கு தகுதி அற்றதா, நம்மளுக்கு வந்து வேண்டாத ஒரு பொருளோட நம்ம வந்து அதோட தொடர்பு கொள்றது, இணக்கம் கொள்வது, அப்படிங்கிறதெல்லாம் வந்து பொருந்தாம இருக்கிறது. இதெல்லாம் வந்து அவத்தியம் அப்படிங்கிற ஒரு குற்றம் அப்படின்னு சொல்லப்படுறது. இப்ப நல்லறிவு நம்மளுக்கு வேணும்னா நம்ம படிக்கிறோம். நம்மளுக்கு அதனால அறிவு வளர்றது. அப்ப நம்மளுக்கு அந்த கீழ்மை நிலையிலேருந்து நம்ம வந்து மேல் நிலைமைக்கு நம்ம உயர்ந்து போறோம்.
அப்போ முன்னேற்றம் நம்ம அடையும் போது அதற்கு மேல அவன் வந்து அப்படியே என்ன பண்றான், மேல் நிலையிலேயே இருக்கான் மனிதன் வந்துட்டும். அம்பிகை எப்படி இருக்கக்கூடியவள், நிறைவா இருக்கக்கூடியவள், இன்னைக்கும் மேல் நிலையில நிறைவில நிலைத்திருக்கக்கூடியவள். அவள் கிட்டக்க குறையே கிடையாது. குறை ஒன்றுமே அவள்கிடம் இல்லை. ஆனால் நம்மகிட்ட வந்து நிறைய குற்றம் குறையெல்லாம் நம்ம கண்டுபிடிப்போம். அவள்கிட்ட எதுவுமே கிடையாது. அவள் பாகுபாடு இல்லாதவள். எந்தவித குறையுமே அவள்கிட்ட காண முடியாது. போற்றுவதற்கு என்னெல்லாம் பெருமைகள் உண்டோ அதெல்லாம் நிறைந்தவள் அவள். அதனால அவள் வந்து நிர் அவத்யா அப்படி என்று சொல்லப்படுறா. அந்த அடைமொழி கொடுத்து அவளை அழைக்கிறோம். நிர் அவத்யா, நிரவத்யா. அடுத்தது நிரந்தரா. நிரந்தரமாக இடைவெளி இல்லாமல் இருப்பவள். இடைவெளி இல்லாமல் இருப்பவள்னா, இப்ப 2 கோள்கள் இருக்கு. 2 கோள்களும் சுத்தின்னு இருக்கு. பூமியே ஒரு கோள் அப்படி சுத்தின்னு இருக்கு. இன்னொரு சந்திரன், சூரியன் எல்லாம் சுத்தின்னு இருக்கு. ஆனால் இந்த 2 கோள்களுக்கு இடையில இடைவெளிங்கிறது இருக்கு. ஆனா ஆகாசம் பாருங்க, இடைவெளி இல்லாம அப்படியே ஒண்ணு போல இருக்கும். அப்போ வெட்ட வெளியாக எப்படி இருந்தா கூட அதுக்கு வந்து உள்ளும் புறமும் வந்து அதுக்கு எதுவுமே பிளவே படாது. எங்கும் வியாபித்திருக்கிறது இந்த ஆகாசம். அப்படி பராசக்தி அதே மாதிரி எல்லா இடமும் பரவி அனைத்துமாக இருக்கிறாள். அவள்தான் கோலங்களாய் இருப்பது அவள்தான். ஆகாசமாய் இருப்பவள் அவள்தான். அப்போ நீக்கமர நிறை பொருளாக இருக்கின்றாள் அம்பாள். அவளுடைய சொரூபத்துக்கு எல்லையே கிடையாது. பராசக்தி எப்படி இருப்பா அப்படிங்கிறது நம்மளா சொல்றோம். அவளோட இதுல அவள் எதுவுமே மறைத்து வைக்கல. அவள் வந்து ஒன்றை மறைச்சு வைக்கணும்னா அதுக்கு மேல இன்னொன்னு போட்டு மூடினா தான், இல்லை இன்னொன்னு வச்சு மறைச்சா தான் அது இருக்கிற பொருள் மறையும். ஆனா அம்பாள் அப்படி இல்லை. அவளோட வேறுபட்டு இருக்கிற பொருள் எதுவுமே கிடையாது, நம்ம பார்த்தோம். அதனால அவள் எங்கும் நீக்கமறை நிறைந்திருக்கின்றாள். எல்லாமாகவும் அவளே வியாபித்திருக்கின்றாள். அதனால இடைவெளி என்பதே அவளுக்கு கிடையாது. அதனால நிரந்தரா, எந்தவித இடைவெளியும் இல்லாதவள் நிரந்தரா அப்படின்னு சொல்லப்படுகிறாள். அதுக்கு அடுத்தது நிஷ்காரணா. நிஷ்காரணா அப்பேற்பட்ட நிஷ்காரணா, நிஷ்கலங்கா, நிருபாதிர் நிரீஸ்வரா, நீராகாராகமதனி, நிர்மதா மதநாசினி. நிஷ்காரணா, காரணமே இல்லாதவள். எதனால காரணம் இல்லாதவள்? நமக்கு எந்த ஒரு காரியம் எந்த நாளும் நம்மளுக்கு வந்து ஒரு ஒருத்தட்ட வந்து ஒரு காரணம் இல்லாம நம்ம இது பண்ண மாட்டோம். சரி, ஏதோ ஒரு காரியம் ஆணுமா, நம்ம உடனே அது ஒரு காரணம் இருந்தா தான் அவர்கிட்ட போய் அவரால் காரியம் ஆக வேண்டியிருக்குன்னா அவரை போய் நம்ம புகழ்ந்து இகழ்ந்து எல்லாம் பேசுறதில்ல அதுக்கப்புறம். அப்போ இந்த பிரபஞ்சத்துல இருக்கிறவா எல்லாருமே என்ன பண்றோம், காரண காரியம் உள்ளவாளத்தான் இருக்கோம். ஒரு பொருளை வந்து இன்னொரு பொருள்கிட்டேருந்து பிரித்து பார்க்கும்போது அதற்கு ஒரு காரணத்தை சொல்றோம். இப்போ பூ ஒன்று இருக்கு. பூனா அதற்கு வந்து காரணம் எங்கேருந்து, ஒரு செடி. அந்த செடி வந்து வளர்ந்து அது கிளை விட்டு பூத்து அது பண்ணும்போது அந்த பூவுக்கு காரணமா இருக்கிறது அந்த செடி. அப்போ அந்த அந்த பூவை வந்து அந்த செடியிலேருந்து நாம எடுத்துட்டோம்னா அது வந்து காரண காரியம். அது வந்து காரண காரியம் நிறைந்தது. இப்போ கடல்ல அலை அடிச்சுட்டு இருக்கு. அப்ப அது அலை தோன்றணும்னா அதுக்கு வந்து கடலும் காரணம், காற்று. காற்று இருந்தால்தான் கடல்ல அது நீர்ல சலனம் ஏற்படுத்த அலைகள் ஏற்படும். அப்போ கடலில் இருந்து அலை வந்து காரியப்பட்டிருக்கு. கடல்ல அலை தோன்றது. அப்ப அலைக்கு காரணம் என்ன ஒன்று இருக்கு இல்லையா? அதுக்கு அலைக்கு காரணம் என்ன? கடலும் காற்றும் இருக்கு. ஆனா அம்பாளுக்கு அப்பேற்பட்ட எதுவுமே தேவையில்லை. அவள் அவளாவே இருக்கிறாள். தன்னில் தானாய் நிறைந்திருக்கிறாள். அவளுக்கு காரணம் எதுவுமே தேவையில்லை. காரணம் அற்றவள் அவள். அதனால அவள் நிஷ்காரணா. எந்த காரணமும் அவளுக்கு தேவையில்லை. காரணமே இல்லாதவள். அடுத்தது நிஷ்கலங்கா, குற்றமே இல்லாதவள். அவள்கிட்ட எந்த ஒரு குறையும் பார்க்க முடியாது. நிஷ்கலங்கா, களங்கம் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், இதை பத்தியா நிரவத்யா மாதிரி தான். அந்த வந்து ஒரு குற்றமே இல்லாதவள் அவள் வந்துட்டோம். நிரவத்யா நிஷ்கலங்கா அப்படின்னா குற்றத்தையே வந்து
நாம எதுல ஏதாவது ஒண்ணுல பார்க்குறோம். யார் என்ன தப்பு பண்ண போறான்ட்டு கண்ணுல விளக்கெண்ணெய விட்டு பார்த்துட்டு இருப்பான்பா. என்ன தப்பு பண்ண போறான்ட்டு. அப்ப நம்மளுக்கு வந்து குற்றங்கள கண்டுபிடிக்கிறோம் நம்ம. ஆனா அவள் அப்படிப்பட்டவள் இல்லை. எந்தவித குற்றத்தையும் அவள்ட்ட காண முடியாது. நம்ம கண்ணுல விளக்கெண்ணெய் விட்டு தேடினா கூட அவள்ட்ட எந்த ஒரு குறையும் இல்லாதவள் அவள். களங்கம் இல்லாம ஒரு மனசு இருக்கு. நாமளே பார்க்குறோம். நாம யாராவது ஒருத்தர் ஏதாவது சொன்னோம்னா, "அவன் பாருப்பா, யார் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிடுவான் அவன். அவனுக்கு எதுவுமே தெரியாது" அப்படின்னு சொல்லினோம்னா, காரண காரியத்த ஆராயாம அவன் வந்து அதையே அப்படியே எடுத்துப்பான். நாம ஒண்ணு சொன்னா அதையும் உண்மை நம்புவான். இன்னொருத்தர் அதுக்கு மாறுபட்டு சொன்னா, "அப்படியா? அப்ப அதையும் உண்மை நம்புவான்." அப்ப அவனுக்கு என்ன ஆகுது? அந்த காரண காரியத்த அறியக்கூடிய தன்மை இல்லை. நல்ல இதுன்னா காரண காரியத்தை ஆராய்ந்து எது நல்லதுன்னு நம்ம எடுத்துப்போம். அப்ப களங்கம் இல்லாத மனசு, அதுல களங்கம் இல்லாத மனசு இருக்குன்னா, அந்த மனது என்ன பண்ணுமான்னா, அந்த தன்னோட இயல்பிலிருந்து அது பிசகுவதே இல்லை அப்படின்னு சொல்ற அம்பாளுக்கு அப்பேற்பட்ட மனது. களங்கமற்றது அப்படின்னு சொல்லலாம். அப்பதுன்னா அது களங்கமற்றது சொல்லியாச்சுன்னா, அது என்ன அர்த்தம்? குறையில்லா நிறை நிலையில இருக்கு. இந்த அம்மாவ வந்து களங்கமுற பண்ணுவதற்கு வந்து அவள புறம்பாக வேற ஒரு பொருளுமே இல்லை அவள களங்கப்படுத்துவதற்கு. அவள் அப்படிப்பட்டவள், இப்படிப்பட்டவள், அவள் நமக்கு இது பண்ணலைன்ட்டு. நம்மள்ட்ட தப்பு இருக்கும். அதுதான் முக்கியம். நம்ம வந்து தப்பு பண்ணியிருப்போம். அதனால அம்பாள் பாரு அவன் அப்படி பண்ணியிருக்கான். அவளுக்கு எல்லாத்தையும் பண்ணியிருக்கான். நான் இவ்வளவு பூஜை புரஸ்காரம் பண்றேன். எனக்கு ஒண்ணுமே பண்ணல. அப்படின்னு ஒரு குற்றம் கண்டுபிடிக்கப்படாது. தவறு ஃபுல்லா நம்மள்ட்ட தான் இருக்கும். அவள்ட்ட ஒரு குறையுமே கிடையாது. நம்ம பூரணமா அவள்ட்டக்க வந்து சரணாகதி அடையணும். அவள் நீ வந்துருவியா? செஞ்சுருவியா? அப்படின்னா, அவள் போயிட்டு வான்ட்டு போயிடுவா நம்மள. ஆனா, அவள் கண்டிப்பா செய்வான்னா, நம்மள்ட்டக்க வந்து எந்த குறை இருந்தாலும் அவள் நிறைவா ஏற்று, அவள் நம்மளுக்கு எல்லாமே செஞ்சு தரக்கூடியவள். அதனால அவள் களங்கமற்றவள் அப்படின்னு சொல்றா அவள் வந்துட்டு. அடுத்த நாமா 154வது நாமா. நிருபாதிர் நிரீஸ்வரா. நிருபாதி உபாதிகி. உபாதி ஒன்றுமே இல்லாதவள். இந்த உபாதினா என்ன? விகாரப்படும், மாற்றப்படக்கூடிய தன்மையை உடைந்தால் அது வந்து உபாதி. இப்போ அன்னைக்கே பார்த்தோம். நீர்ல வந்து விதவிதமான தன்மைகள் அது வந்து விகாரம் அடைகிறது. ஆதாரம் வந்து நீரா இருக்கு. அதுல என்ன பண்ணா ஆவியா மாறுறது. அப்போ அதுக்கு நம்ம கண்ணுக்கு தெரியறதா? தெரியறது இல்ல. அடுத்தது வந்து கார் மேகமா, வெண்மேகமா மாறுறது. பின்பு உறை பனியா மாறுறது, மழை துளியா மாறுறது. இப்படி மாறுபட்ட நிலைகளை அடைகிறது. அப்போ அது நீரினுடைய உபாதி அப்படின்னு அது சொல்லப்படுறது. மனிதனுக்கும் அப்படித்தான். நம்ம அயர்ந்து தூங்குறோம்னா, நம்ம வந்து பாரு குழந்தை மாதிரி முகம் எப்படி இருக்கு தூங்குறான் பாரு அப்படிம்போம். இப்ப அயர்ந்த உறங்கும்போது அவனுக்கு உபாதி ஒன்றுமே இருக்காது. யாரைப் பற்றி எந்த சிந்தனையும் இருக்காது. அயர்ந்த தூக்கத்துல வந்து எந்த விதமான வேற சிந்தனைகள் தோன்றாது. அப்போ மூல நிலையில் வந்து அவன் எப்படி இருக்கான்? அதான் அவனோட மூல நிலை. தூங்கும்போது அப்படியே ஒரு குற்றம் இல்லாம மனிதன் இருக்கான். ஆனா எழுந்தோனே எல்லாம் வந்து வந்துடுறது. அப்போ மூல நிலையில அவன் முழு பொருளா இருக்கான். அப்ப அம்பாள்டக்க இந்த நிலை எப்பொழுதுமே இருக்கு. அவள் எப்பொழுதுமே அதே நிலையில இருக்கா. நம்மள மாரி தூங்கும்போது ஒரு நிலை, தூங்கி முழிச்ச பிறகு ஒரு நிலைங்கிறது இல்ல. அவளுக்கு எப்பவுமே அவள் வந்து ஒரே நிலையில இருக்கக்கூடியவள். அப்படியே ஒரே நிலையில ஒளிவிட்டு பிரகாசித்துக் கொண்டிருக்காள். அவள் வந்து தன்னில் தானாவே இருக்கா. அவள் யாருன்னா அவள்தான். லலிதாம்பிகை. அவள் யாரு? அவள்தான். அவளுக்கு நிகரா எதுவுமே இல்ல. அவள்தான். தன்னில் தானாக இருக்கின்றாள். அதனால அவள் உபாதி அப்படின்னு சொல்லப்படுறா. அடுத்த நாம நிரீஸ்வரா. 155வது நாமம் நிரீஸ்வரா. ஈஸ்வரா. ஈஸ்வரத்தன்மைன்னா ஆளக்கூடிய இது. ஆனா ஈஸ்வரா. அவளை யாருமே ஆள முடியாது. அவளை கட்டுப்படுத்தவே முடியாது. அவள் தான் எல்லாவற்றிற்கும் மூல காரணமா இருக்கா. அம்பாள் வந்து சிவனுக்கு வந்து மனைவியா இருக்கா. அப்ப அவளை ஆளுவதற்கு வேறு யாருமே இல்லை அப்படின்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டா, சிவனும் சக்தியும் வெவ்வேறு ஸ்வரூபம் இல்லை. இரண்டுமே ஒரே பொருள்.
அப்போ அந்த ஒரு பொருளைத்தான் நம்ம 2 வடிவமா பார்க்கிறோம். எப்படி பால் வந்து அதோட வெண்மை நிறத்திலேருந்து அதை பிரிக்க முடியாது. அது 2ம் ஒன்றுதான். பால்னா வெண்மை அப்படின்னு சொல்ல முடியாது. அது மாதிரி சிவசக்தி ஐக்கிய ரூபமா தான் இருக்கா. பொருள் ஒன்று. ஆனா 2 பாங்குகள்ல நம்மளோட பார்வை இருக்கு. அதனால சிவமும் சக்தியும் வந்து அபேதமவா. ஏக வஸ்து. அதனால அவளோடு ஆதிக்கத்துல தான் இந்த அண்ட சராச்சரங்களும் அடங்கி இருக்கு. அதனால அவள் தான் நிரீஸ்வரா. யாரும் அவளை அடக்கி ஆள முடியாது. அவள் என்ன பண்றா? எல்லா தொழிலுக்கும் ஒவ்வொருத்தரை படைக்கிறா. படைக்கிறதுக்கு பிரம்மா, அடுத்தது வந்து காப்பதற்கு விஷ்ணு, அழிப்பதற்கு ருத்ரன், மறைப்பதற்கு யாரை சொல்றா? ஈசானன். அடுத்தது வந்து திரோதானம், அதான் மறைக்கிறதுங்கிறது. அதே இது வந்து காக்கிறதுக்கு வைக்கிறா. அதே வந்து அருள்றதுக்கு வந்து வைக்கிறா. இப்படி ஒவ்வொருத்தரும் 5 விதமான தொழில்கள். பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், ஈஸ்வரன், சதாசிவன் அப்படிங்கிற 5 நிலைமை நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொருத்தரை படைத்துட்டு அவள் வந்து எந்த இதுவுமே யாருக்குமே அவள் வந்து அடிமைப்படாதவள். ஆனால் இவள் தான் அவளுக்கு எல்லாம் சக்தியை கொடுத்து இந்த உயிர்களை படைச்சு இந்த தொழில்கள் எல்லாம் செய்ய வைக்கிற அவள் தான். அப்பேற்பட்டவள். அவள் வந்து யாருக்கும் கட்டுப்பட்டவள் இல்லை. யாருடைய ஆளுகைக்கும் அவள் வந்து அடிமைப்படாதவள். அதான் ஈஸ்வரா. அடுத்தது நீராகா. ஆசையே இல்லாதவள். ஆசையே கிடையாது அவளுக்கு வந்து. 156வது நாமா நீராகா. ராகம் அப்படின்னா என்னது? ராகத்வேஷம் அப்படின்னு சொல்ல முடியாது. ராகம்னா ஆசை அல்லது பற்று வைக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதை வந்துட்டு நம்மள்கிட்ட வந்து ஒரு சாமான் இல்லை, இன்னொருத்திட்ட ஒரு சாமான் இருக்கு. அந்த சாமானை பார்த்தோன்னா நம்மளுக்கு ஆசை வருது. அவள் வாங்கிட்டாளே, நம்ம வாங்கிடணும் அப்படின்னு அதுலேயே ஒரு ஆசை வந்து அது வாங்குற வரைக்கும் நம்மளுக்கு தூக்கம் வராது. நம்மளுக்கு அந்த பொருள் வேணும் வேணும், அது தேவையா தேவையில்லையாங்கிறதுலாம் இல்லை. ஆசை வச்சாச்சா, அதில் பற்று வச்சாச்சுன்னா அது வந்து ஆகணும். அப்போது நம்மள்கிட்ட இல்லாத ஒரு பொருளை வந்து எப்படியாவது அடையணும்னு நினைக்கிறோம் இல்லையா? அப்படிப்பட்ட அந்த முயற்சி தான் ராகம் அப்படிங்கிற அந்த பற்றுதல், ஆசை அப்படின்னு சொல்லப்படுறது. அம்பாளுக்கு ஆசைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவள் எல்லாம் நிறைந்தவள். அவள் தான் நமக்கு எல்லாத்தையும் கொடுக்குறா. அவளுக்கு ஆசை எங்க இருக்கு? அவளுக்கு ஆசை ஒண்ணுமே இல்லை. அதனால நீராகா. அவள் வந்து விகாரப்பட்டிருக்கு வந்து அனைத்தும் அவளுடைய தோற்றமே தவிர்த்து அவள் எல்லாவற்றுக்கும் அப்பால இருக்கிறாள். நிர்விகாரா பார்த்தோம். அம்பிகையோட ஆசையற்ற நிலையை அறியணும்னா நாமளும் என்ன பண்ணணும்? ஆசையற்றவனா மாறும்போது தான் அவளோட சொரூபம் நம்மளுக்கு தெரியும். அதாவது அம்பிகைட்ட என்ன பண்றாளாம்? அனுராகம் வைக்கணுங்கிறா. ராகம், அனுராகம். ராகத்திலே அனுராகம் மேவினால் ஜகமே ஊஞ்சலில் ஆடாதா, பிருந்தாவனமும் நந்த குமாரனும். ராதை என்ன பண்றா? மற்ற கோபிகள்கிட்டலாம் அவன் ஆசை வச்சுட்டு இருக்கா, நம்மள்ட்ட அவ ஆசையே வைக்கல அப்படின்னு அவளுக்கு பொறாம வருது. அப்போ அவள் என்ன சொல்றா? அந்த ராகம், அந்த பற்றுதல் வரும்போது அதுல என்ன பண்ணணும்? அனுராகம் வைக்கணுங்கிற. அதான் ராகத்துல வந்து அனுராகம் மேவிட்டால் அவன் எல்லாருக்கும் பொதுவானது அப்படிங்கிறது புரியும். அந்த நிலைமை நம்ம கொண்டு வரணும். அனுராகம் வைக்கணும் அம்பாள்கிட்ட. அப்போ அந்த வைத்துள்ள அந்த பொருள் பற்று வச்சிருக்கிறதுக்கு ராகம், அம்பாள்கிட்ட தெய்வத்திட வைக்கும் பற்றுதலுக்கு என்ன பெயர்னா அனுராகம். அனுராகம் தான் பக்தியாக பரிணமிக்கிறது. இந்த பக்திங்கிறது அதுதான் பிரேமை, அதுதான் பக்தி. பக்தியே பிரேமை, அதுவே பக்தி ஆகிறது. இந்த பிரேமை பக்தி வந்து எப்படின்னா அப்படி மகாபாவம். அது அப்படியே நம்மளுக்கு மனசுல அனுராகம் வந்துருச்சுன்னா எந்த ஒரு இதுவும் விகாரம் அடையாது நம்ம மனசுல. அந்த நிலைமை அடையும் போது ஆசைக்கே இடமில்லாம ஆயிடும். அப்பேற்பட்ட நிலையை இந்த யார் தியானம் பண்றவன் அடையும் போது அம்பாள் வந்து நீராக்கா எல்லா ஒரு ஆசையும் இல்லாதவளாக இருக்கிறாள் என்பது அப்பதான் அவனுக்கு தெரிய வரும். அதனால தெய்வத்துக்கிட்டக்க அனுராகம் வைக்கணும், ராகம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்றா. அடுத்தது இந்த நாமாலேருந்து நீராக்கா, ராகமதனி. நீங்க பார்த்தீங்கன்னா இப்ப ரொம்ப அழகா தெரியும். நீராக்கா, ராகமதனி அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றும் அது என்னது இது மதனி நீர் ஆகா அப்படிங்கிறா. அந்த நீராக்காவை ராகமதனி அதை போக்கடிக்கக்கூடியவள். இப்ப அவளுக்கு நீராக்கா, நம்ம என்ன வச்சுட்டு இருக்கோம்?
ராகத்தை வச்சுட்டு இருக்கோம். அந்த அப்பேற்பட்ட ராகத்தை போக்கடிக்கக்கூடியவள் இந்த பற்றுதலை அப்படிங்கிற ஒவ்வொரு நாமாவும் பார்த்தோம்னா இனிமே வர நாமாக்கள்லாம் அப்படித்தான் வரும். நிர்மதா, மதநாசினி, நிச்சிந்தா, நிரகங்காரா, நிர்மோகா, மோகநாசினி, நிர்மமா, மமதாகந்திரி, நிஷ்பாபா, பாபநாசினி அப்படின்னு வரும். அப்போ எல்லாமே அவள் அதெல்லாம் இல்லாதவள், நம்ம அதெல்லாம் நிறைந்து இருக்கிறோம், அதையெல்லாம் போக்கடித்து அவள் கிட்டக்க பற்றுதலை ஏற்படுத்தக்கூடியவள்ங்கிறது தான் இந்த நாமாக்களுக்கு மேலோட்டமாக போக்கக்கூடியவள் இருந்தா கூட உண்மையானது அவள் அதையெல்லாம் போக்கடித்து அவள்கிட்ட பற்றுதலை உண்டாக்கக்கூடியவள், நம்மள்கிட்ட இருக்கிற பற்றுதலை போக்கடிக்கின்றவள். இது நம்ம பேர் உயிரா மாறணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? பற்றுதல் நம்மளுக்கு கண்டிப்பா தேவை. ஒரு பற்றுதல் இருந்தால்தான் நம்ம அந்த ஒவ்வொரு நிலைமையா அடைய முடியும். அதை எட்டுற வரைக்கும் இந்த உலக பற்று இருக்கணும். ஆனால் அந்த அந்த உயர் நிலையை அடைந்தாயிடுச்சுன்னா இந்த வாழ்க்கையிலேருந்து நம்மளுக்கு அனுபவங்கள்லாம் கிடைச்சிருத்துன்னா மனிதனுக்கு என்ன கிடைக்கணும்? ஞானம். அந்த ஞானம் அது கனியா உயர்வடைந்து அப்படியே பரத்தோட ஒன்றுபடணும். வாழ்க்கை நம்மளுக்கு நிறைய அனுபவங்களை கற்றுக் கொடுக்கிறது. அதுதான் அவள் நம்ம எந்த நிலைமையில நம்மளோட அனுபவம் போரும் நினைக்கிறாளோ அந்த நிலையில அவன் நம்மளை எடுத்துட்டு இருப்பா. அப்போ அந்த உயர் நிலையை அடைஞ்சு அந்த ஞானத்தை பெற்று அந்த பரத்தோட அம்பாளோட அது ஐக்கியமாயிடும். உலக பற்று அப்படிங்கிற அந்த ராகம் நீங்க பெற்ற நிலை தான் என்ன பண்றது? அதுதான் வைராக்கியம். இந்த வைராக்கியம் இல்லாதவனுக்கு பரஞானம்ங்கிறது கிடைக்காது. அப்போ பக்குவம் அடைந்துள்ள அந்த பக்தனுடைய அந்த ராகம் அப்படிங்கிறத முழுவதுமா போக்கி என்ன பண்றாளாம்? வைராக்கியத்தை நிலையில நாட்டுறாளாம். அப்ப அவனை அந்த பரத்துக்கு உரியவனாக அம்பிகை பக்குவப்படுத்துறா. அதனாலதான் அவளுக்கு ராக மதனி, நம்மள்கிட்ட இருக்கிற பற்றை போக்கி அவள் கிட்டக்க பற்றுதலை ஏற்படுத்தக்கூடியவள். அதனால ராக மதனி, அம்பிகைக்கு உரியவனாக அந்த பரத்துக்கு உரியவனாக நம்மளை மாற்றுகின்றாள். அடுத்தது நிர்மதா. நிர்மதா அப்படின்னு பார்த்தா 158வது நாமா. அவள் மதம் பிடிக்காதவள். அவள் அப்பேற்பட்டவள், மதம் இல்லாதவள். அவள் எதற்குமே கட்டுப்பட்டவள். நம்மள்கிட்ட தான் எல்லா மதங்கள் இருக்கு. மும்மதங்கள் நம்மள்கிட்ட தான் இருக்கு. அந்த இது அந்த 3 இது இருக்கு. இப்போ கோடி சூரிய பிரகாசம் அம்பாள் எப்படி இருக்கா? கோடி சூரிய பிரகாசம் சொல்றோம். அது கோடி சூரிய பிரகாசத்துக்கு அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஜெகத் ஜனனி அவள். அவள் எதையுமே தனக்கு புறம்பா பார்க்கறதே கிடையாது. அவள் தற்பெருமை கொள்ளாதவள். அவளுக்கு அதனால நாம இவ்வளவு நிறைஞ்சிருக்கோம் அப்படின்னு அவள் மதம் பிடித்துட்டு இருக்கிறாளா? இல்ல, மனிதனுக்கு தான் அந்த இதெல்லாம் ஏதாவது ஒரு 2 படிச்சுட்டாலே போறோம், நம்மளுக்கு எல்லாம் எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு மதம் பிடிச்சிருது நம்மளுக்கு. ஒண்ணு செல்வத்துக்கு அதிபதியா இருந்துட்டு அந்த செல்வம்ங்கிற அந்த கர்வம் வந்துடுறது. அப்புறம் படிப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அதனால உள்ள மதம் வந்துடுறது. நம்ம தான் எல்லாத்துலயும் வசதி, நம்ம சொல்றதா எல்லாரும் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்தோடனே அப்படியே அந்த மத நிலைமைக்கு போயிடுறான் மனிதன். அவளுக்கு அவள்கிட்ட எல்லாம் நிறைஞ்சிருந்தாலும் எங்கிட்ட தான் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற தற்பெருமை கொள்றதுக்கு அவளுக்கு அவசியமும் இல்லை. நிறைய நிலை உள்ளவள் அவள். அவள் அதிலேயே இனிமையாக நிலைத்திருக்கிறாள். அப்போ அதனால அவள் நிர்மதா. நம்மகிட்ட தான் எல்லாமே இருக்கு. அடுத்த நாம அதை தான் சொல்ல போறது. நிர்மதா மதநாசினி. நம்மளோட மதத்தை எல்லாம் ஒழித்து தள்ளுபவள், எல்லாத்தையும் போக்கடிக்கக்கூடியவள். 159வது நாமா. நம்ம என்ன பண்றோம்? நம்ம போக்குல நம்ம சொன்ன மாதிரி தான் கர்வம். நமக்கு நிறைய விதத்துல கர்வம் இருக்கு. மனிதன் ஒன்று இது பண்ணிட்டா என்கிட்ட தான் அந்த கார் இருக்கு, உடனே கார்ல ஏறி போகும்போது மற்றவளை ஒரு பெருமையா பார்ப்பான். அவன்கிட்டலாம் இல்லை. நடந்து போறவனை பார்த்தோன்னா அவனுக்கு ஏகழ்ச்சியா இருக்கும். பைக்ல போறவனை பார்த்தா அப்போ அவனுக்கு ஒரு கர்வம் வந்துடுறது. நம்மகிட்ட தான் இவ்வளவு செல்வம் இருக்கு, நம்ம தான் இதை வச்சுட்டு இருக்கோம், யார்கிட்டையுமே கிடையாது, எங்கிட்ட மட்டும்தான் இருக்கு அப்படின்னு ஒரு கர்வம் வருது. அப்போ அந்த கர்வத்தை என்ன பண்ணணும்? ஒழிக்கணும். அது இயற்கையிலேயே இருக்கு. என்ன பண்ணணும்? நம்மளோட முன்னேற்றம் அப்படிங்கிறதுக்கு இந்த கர்வ பங்கம் அப்படிங்கிறது வேணும். இந்த கர்வத்தை ஒழிக்கணும். இந்த கர்வத்திலே இருந்தோம்னா நம்மளுக்கு மற்றதெல்லாம் கண்ணை மறைச்சிடும். அதனால மத நாசம் அப்படிங்கிற செயலை அம்பாள் தான் அதை பண்றா. அவளோட கிருபை இருந்ததுன்னா
அவள் நம்மளுக்குள்ள கர்வத்தெல்லாம் போக்கி அவளோட நிலைமைக்கு நம்மளை கொண்டு போயிடுவா. அப்படி உயிர்களை எல்லாம் திருத்தி அமைக்கக்கூடியவள் அவள் தான். இந்த நம்மள்கிட்ட இருக்கிற கர்வத்தை ஒழிச்சு மத நாசினியா இருக்கக்கூடியவள். அவளோட அனுகிரகம் இருந்தால் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். மற்றவள் தாழ்த்தி நம்ம உயர்த்திங்கிற அந்த எண்ணங்கள்லாம் நம்மளுக்கு வராது. மனது எப்போ ஒன்று போல சமநிலையில இருந்து வரும். அடுத்தது அதுலேயும் அந்த நாமாவும் வரும், பார்க்கலாம். அடுத்தது என்னதுன்னா நிச்சிந்தா, கவலையே கிடையாது. அவளுக்கு என்ன கவலை இருக்கப்படுது? நமக்குத்தான் எல்லா கவலைகளும். எல்லாம் அஞ்ஞானம் நம்மளை மூடி இருக்கு. அதனால எல்லா கவலைகளும் நமக்கு தான் வருது. நம்ம அம்பாள்கிட்ட பக்தி செலுத்தி அப்படி உள்ளத்தை அம்பாள் பால் செலுத்தி பண்ணிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு இந்த அஞ்ஞானம்ங்கிற இருள் விலகிடும். எல்லா எல்லா செயல்கள் நடக்கிற காரியம் எல்லாம் அம்பாள் நிகழ்த்துறா அப்படிங்கிற ஒரு நல்ல அறிவு வரணும். அப்பதான் அந்த அஞ்ஞானம் விலகினால்தான் நம்ம ஒண்ணுமே செய்யல, எல்லாமே அவள் தான் நடத்துகிறாள் அப்படிங்கிறது தெரியும். நம்ம என்னமோ நம்ம ஒரு காரியத்தை சாதிச்சிட்டேன், இந்த காரியத்தை நான் தான் செஞ்சேன், இந்த காரியம் என்னால் தான் நடைபெற்றது, நான் இல்லைன்னா இது நடந்திருக்குமா அப்படின்ட்டு நம்ம ஒரே கர்வம் நம்மளுக்கு. அப்போ நம்மளுக்கு அந்த அம்பாளோட உபாசனையில ஈடுபடும் போது இது அம்பாள் நம்ம மூலமா நடத்தி வைக்கிறா அப்படிங்கிற ஒரு ஞானம் கிடைக்கும் நம்மளுக்கு. அப்போ அது வரும்போது நம்ம ஒண்ணுமே செய்யல, நம்ம கையை அசைக்கிறதுனா கூட அவள் அருள் இருந்தால்தான் அது. அப்படி அவன் அருளாலே அவன் தாழ் பணிந்து, அவனோட அருள் இருந்தால்தான் எல்லாமே நடக்கும். நம்ம எதுவுமே செய்யறது கிடையாது. இப்போ அம்பாள் என்ன பண்ணிட்டு இருக்கா? அகிலாண்டங்களை தோற்றுவிச்சு அதை நிலைநிறுத்தி அதை என்ன பண்றா? அழிக்கவும் செய்யறா, ஒடுக்கவும் அவள் தான் பண்றா. மனிதர்கள் தன்னோட அற்ப வாழ்வு எப்ப பார்த்தாலும் நம்மளுக்கு இது கிடைக்குமா, அது கிடைக்குமா, இது கிடைக்கலையே, அது இல்லையே, இருக்கிறத விட்டுட்டு இல்லாத அவன்கிட்ட நம்மள்கிட்ட இல்லையே, அதை அடையறதுக்கு என்ன பண்ணலான்ட்டு ஏங்கி 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 அப்படியே கவலைப்பட்டுட்டே இருக்கான். அவனுக்கு தான் எல்லா சிந்தனைகள்லையும் கவலை அப்பி இருக்கு. அம்பாளுக்கு எதுவுமே கிடையாது. அவள் நிச்சிந்தாவாக இருக்கின்றாள். அவள் அவள் நிறை நிலையில பரமார்த்திக பெருநிலை அவளோட நிலை. அப்போ அப்பேற்பட்ட அந்த அம்பாளை உபாசனை பண்ணும்போது அந்த பெருநிலை அந்த ஆத்ம சாதகன் அம்பிகை உபாசகனுக்கு நிச்சயமா கிடைக்கிறது. அப்ப அவனுக்கு கவலை இல்லாம இருப்பாய். எது நடந்தாலும் அவள் தான் எல்லாவற்றிற்கும் காரணம். அவள் தான் நடத்தி வைக்கிறா அப்படிங்கிற இது வந்துருத்துனால் எந்தவித கவலையும் நமக்கு எந்த இதுவும் நம்மள ஒன்றுமே பண்ணாது. நம்மளை மாற்றுறதுக்கு எதுவுமே இல்லை. அம்பாளோட உபாசனை மட்டுமே நம்மளோட சிந்தனையில நிலைச்சிருக்கணும். அதுக்கு தான் அதான் அவளை மாதிரி நாம மாறிடணும். நிச்சிந்தா அப்படிங்கிறா. அடுத்து நாம இதோட நிறுத்திக்கலாம். நிச்சிந்தா அப்படிங்கிறதோட நம்ம நிறுத்திப்போம். அடுத்த நாமாவை அடுத்த இதுல பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ ஆதிபராசக்தி மாதா கி ஜெய்.